Hi, welcome to my biology revision class. Today our topic is body fluids and circulation. Circulation அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு fluid உள்ள circulate ஆயிட்டு இருக்கு. அதை சர்க்குலேட் பண்ணி அனுப்புறதுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன் தட் இஸ் ஹார்ட். அதை தூக்கிட்டு போகிற பிளட் வெசல்ஸும் இதோட இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, அதை பற்றி ஒரு ஷார்ட் நோட் நம்ம பார்த்துக்குவோம். பிளட் வெசல் இல்லாமல் போகிற சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ஓப்பன் பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். லோவர் இன்வெர்டிபிரேட்ஸில் வரும். அது இப்போ ஆர்த்ரோபோடாலேயோ இல்லை உங்களுக்கு மொலஸ்காலையெல்லாம் ஓப்பன் பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். தெர் இஸ் நோ பிளட் வெசல். ஆனால் இங்கே பிளட் வெசல் இருக்குது. பிளட் வெசல் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னாலே க்ளோஸ்டு பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிளட் வழியாக மிக்ஸ் ஆகி அது எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது. எடுத்துக்கிட்டு போகிற ஃப்ளூவிடு பிளட்டு, அதை பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு ஆள் தட் இஸ் ஹார்ட்டு. அங்கே பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் லங்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற பியூரிஃபிகேஷன் எல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே வி ஜஸ்ட் see only this, the pumping organ and the bloodல என்னெல்லாம் இருக்குது, லிம்ஃபில் என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா we got two important fluids, that is blood and lymph. லிம்ஃபை பற்றி ரொம்ப கொடுக்கல நம்ம புக்கில், ஏன்னா அதை பற்றி நம்ம திரும்பவும் டிசீசஸ் லெசனில் வேற படிப்போம். அதனால் இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைனில் ஒரு ஜிஸ்ட் மாதிரி லிம்ஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இது ஒரு ரிவிஷன் தானே. ஸோ பிளட்டில் முக்கியமாக இருக்கிற ஒரு மேட்டர் தட் இஸ் லிக்விட். பிளட் வந்து ஒரு லிக்விட்னா அங்கே பிளாஸ்மா பார்ட். ஸோ பிளட்ல எப்பவுமே ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், லிக்விட் பார்ட் அண்ட் சாலிட் பார்ட்ஸ், ஃபார்ம்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளட். அதை எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், இல்லை கார்பசல்ஸ் ஆர் செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே இதுதான் 55% பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா சம்டைம்ஸ் பிளட் வெசல்ஸில் நல்ல ஸ்பீடில் ஓடும்போதும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் சம்டைம்ஸ் எக்ஸஸாக இருக்கும்போது ஊஸ் அவுட் ஆகும். பிளட் வெசல்லையே மெம்பரேன் தானே இருக்குது, அது என்ன சாலிடாக சுவர் போட்டால் இருக்குது, வால் மாதிரி, பிளான்ட் மாதிரி நமக்கு செல் வால் இல்லை. ஸோ அது ஊஸ் அவுட் ஆகி வெளியே வர்ற அந்த ஃப்ளூவிடு இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிடாக மாறும். அப்படி என்னென்னா அதில் இருக்கிற சில விஷயங்கள் லைக் அதில் இருக்கிற ஒரு குளோபுலினோ இல்லை கேஸோ இல்லை மினரல்ஸோ எவ்ரிதிங் கேன் கம்பைன், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிட் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு சிஸ்டமாகவே ஓடுது. அதுதான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிடே நம்ம என்ன சொல்றோம்னா ஊஸ்ட் அவுட் பிளாஸ்மா, வெளியே வந்த பிளாஸ்மா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. வெள்ளை கலர் தான் இது. அதுதான் ஒரே ஒரு லைன்ல இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிட் அப்படியே கலர்லெஸ், ஒரு ஸ்பெஷல் லிம்ஃப். இதுதான் அப்படியே ஸ்பெஷல் லிம்ஃப். இதுக்குள்ள நிறைய WBCs இருக்கும். இது நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டமாகவும் இருக்கு. ஆன் த ஹோல் ஒரு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி உடம்பை விட்டு வெளியே அனுப்புறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு வீட்டில் எப்படி ட்ரைனேஜ் பைப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த சிஸ்டம் ரொம்ப முக்கியம். லிம்ஃபாய்டு சிஸ்டம், அது ஒரு லிம்ஃபாட்டிக் சிஸ்டமே. இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இது வீங்க ஆரம்பிக்கிறது, ஒடிமா, உடம்பு குண்டா வீங்கிறதோ, இல்லை எலிஃபென்டியாசிஸ் டிசீஸ் வரும்போது இந்த லிம்ஃப் எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் பயங்கர ரிஸ்க். ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுச்சுன்னா உடம்பு வெயிட் போடுறது அதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்குது, படிச்சிங்கன்னா இந்த கதையை தான் அப்படியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனா பிளட்டுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 கொஷின் வந்துடலாம், எப்படியும் 1லேருந்து 2 அந்த லெவலுக்கு இருக்கும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. ஸோ இப்போ பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம் எரித்ரோசைட்ஸ் இருக்குது, RBC இருக்குது. இப்போ படிப்போம் நம்ம பிளாஸ்மா லிக்விட் பார்ட் அண்ட் திஸ் இஸ் ஆஸ் ஐ செட் இட்ஸ் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், எல்லாமே சாலிட் பார்ட். இது 55%, இது ஒரு 45% இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மால முக்கியமாக 3 புரோட்டீன் இருக்குது, அதாவது குளோபுலின், ஆல்புமின், ஃபைப்ரினோஜன். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் ஆல்புமின் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாடி pH பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது pH பேலன்ஸ். குளோபுலின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது டிஃபென்ஸ் மாதிரி. ஏன் தெரியுமா, இப்போது இந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த B லிம்போசைட்ஸோ இந்த T லிம்போசைட்ஸோ எல்லாம் ஆன்டிபாடி இப்படி ஒரு ஒய் ஷேப்பில் வரும். இந்த ஒய் ஷேப்பில் வர
matters. இதெல்லாம் immunoglobulin அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குளோபுலினோட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்யூன் சிஸ்டம். ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கிளாட்டிங் ஃபேக்டர். இப்போ பிளட்டோட ஒரு பியூட்டி என்னன்னா பிளட் வில் பி இன் அ லிக்விட் ஃபார்ம் இன்சைட் த பாடி, தட் இஸ் இன்சைட் த பிளட் வெசல்ஸ். வெளியே வந்துச்சுன்னா இட் ஷுட் பி இன் த சாலிட் ஃபார்ம். ஸோ இது ரெண்டும் உல்டாவாக மாறினா நம்ம செத்து போகிற நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால உள்ள லிக்விடாகவும் வெளியே சாலிடாகவும் அது மாறியே ஆகணும். ஆனால் உள்ள சாலிடாக ஆகாமல் பார்த்துக்கிற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல் ஆன்டி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா அந்த கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிற ப்ரோ ஆக்டிவ் ஃபார்மில், ப்ரோ என்சைமேட்டிக் ஃபார்மில் உள்ளே உட்காந்துட்டு இருக்க ஆள் தான் இந்த ஃபைப்ரினோஜன். பட் இட் இஸ் இன்வால்விங் இன் கிளாட்டிங் ஒன்ஸ் த பிளட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த பாடி via any wound. We'll see under this coagulation factor. Apart from that, you have gases, minerals, enzymes, hormones, water, 90 to 92%, everything present in plasma. அப்புறம் when you come down to this part, that is formed elements, RBC, WBC, platelets. RBCக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட். எரித்ரோ மீன்ஸ் ரெட் கலர். ஸோ இது ரெட் கலர். இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது, CO2ஓட பைண்ட் ஆகுது. அப்படிலாம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணுற முக்கியமான ஆள் நம்ம உடம்புல RBC. அதனால தான் அது கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 to 5.5 மில்லியன் இருக்குது நம்ம உடம்புல. அப்போ இதோட கம்பேர் பண்ணால் இதனோட கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ எக்ஸாம் ஹாலில் இந்த RBC வெர்சஸ் WBC how many ratio 1:500, 1:600, இது இந்த ரேஞ்சில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:500 or 1:600. ஏன்னா இது மில்லியன்ஸ், இது வந்து 6,000, 8,000, மேக்ஸிமம் 10,000, அதுக்கு மேலே போகாது. இது நம்ம NCERTல 6,000 to 8,000 அந்த ரேட்டு. அதனால் எப்பவுமே அது 1:500, 600 அப்படி ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. அது எக்ஸாம் கொஸ்டின் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேனும் கம்மி தான். ஏன்னா இதில் நியூக்ளியஸ் கிடையாது. மெச்சூர் ஃபார்மில் அந்த ஹீமோக்ளோபினை அகாமடேட் பண்ணுறதுக்காக இதனோட நியூக்ளியஸ் காணாமல் போயிடும். ஸோ தெர் இஸ் நோ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இல்லாததுனால இதனோட லைஃப் ஸ்பேன் இஸ் ஆல்சோ வெரி லெஸ், லைக் 3 to 4 months, 120 days அப்படியே கொடுத்துருக்காங்க புக்கில். 120 days அது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் எப்படின்னா ஒரு நல்ல அடல்ட் இண்டிவிஜுவலில் 14 to 16 mm இருக்கும், கிராம் இருக்கும் இன் 100 ml பிளட்டில். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது பை கான்கேவ், அவ்வளோதான். ஏன்னா சில நேரத்தில் அது வந்துட்டு கான்வெக்ஸாக இருக்குது. இதில் பாதுஷா மாதிரி ஒரு ஷேப் இந்த ஹீமோக்ளோபின். அதுக்கப்புறம் இட் இஸ் டிஸ்ட்ராய்டு. ஆக்சுவலி RBC இஸ் டிஸ்ட்ராய்டு இன் ஸ்ப்ளீன். அதுதான் கிரேவ் யார்ட் ஆஃப் RBC. பட் அடல்ட் இண்டிவிஜுவல்ஸில் liver also plays a role in killing, splitting the RBC. அதனால தான் அந்த bilirubin ஆக்ஷன் எல்லாம் நடக்குது அங்கே. இது ஸ்பிளிட் ஆகி அதில் நிறைய இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அயன் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர். லிவரில் நிறைய அயன் இருக்கும். அதுக்கு காரணமும் அதுவும் ஸ்பிளிட் பண்ணுது, ரெண்டுமே ஸ்பிளிட் பண்ணுது. நம்ம புக்கில் வெறும் இந்த கிரேவ் யார்ட் ஆஃப் RBC ஸ்ப்ளீன் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அபவுட் RBC. WBCக்கு போனீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் டைப்ஸ். இப்போ WBCயில் 2 டைப் இருக்கும் மேஜராக. ஜென்ரலாக WBCயில் நியூக்ளியஸ் இருக்கும். அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 3 to 4 weeks, அதுலேயும் இங்கே குறைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 3 monthsக்கு 4 monthsக்கு வருது 120 daysனா, இது 1 month தான் இதனுடைய மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன். இங்கே பிளேட்லெட்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 week தான் அது. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பிளேட்லெட்ஸோட லைஃப் சைக்கிள் இஸ் வெரி ஸ்மால். இதுலேயும் நியூக்ளியஸ் கிடையாது, இதுலேயும் நியூக்ளியஸ் கிடையாது, இதில் மட்டும் நியூக்ளியஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி very low, but it has got a variety of types. Typesனா எப்படின்னு பார்த்தீங்க, basically there are 2 major types, granulocytes, agranulocytes. granulosனா ரவை மாதிரி, சுஜி மாதிரி அப்படியே சொரசொரன்னு இருக்கிறது. agranulocytesனா மைதா மாதிரி சாஃப்டாக இருக்கிறது. இப்போ granulocytesல 3 important components இருக்கு. அதாவது பேசோஃபில், நியூட்ரோஃபில் அண்ட் யோசினோஃபில். இது 3. இதில் agranulocytesல மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ்
phagocytes. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், எப்படின்னா பர்சன்டேஜ் என்ன இருக்குது, அதனுடைய வேலைகள் என்னென்ன. பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக இருக்கிற செல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில், அதுதான் 60 to 65% இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபில், அது 0.5 to 1% தான் இங்கே இருக்குது. மீதி எல்லாம் அப்படியே அப்ராக்சிமேட்டாக 2 to 3. யோசினோஃபில் வந்து 2லேருந்து 3%, மோனோசைட்ஸ் 3 to 4%, லிம்போசைட்ஸ் 20 to 25%. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு லெஸர் தேன் மோர் தேன் சிம்பிள் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது லாஸ்ட். இந்த ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நம்பர் கொடுக்கல புக்கில், நான் கொடுத்துருக்கேன் இங்கே. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இது வரும். இதுதான் இதனுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது இல்லாமல் இதில் இன்னொரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இதில் இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாமே ஒரு மாதிரி லாபியூல்ஸ் வச்சு. ரீசன் இஸ் இட் ஹாஸ் டு கேப்சர் த மைக்ரோப்ஸ் அண்ட் கில் தெம். அதுதான். ஸோ அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்காக அதனோட நியூக்ளியஸ் ஹஸ் காட் அ லோப்ஸ். த ரீசனே அதுதான், to kill the microbes. The main function of WBC is our body's defense force. இதுதான் நமக்கு முதல் டிஃபென்ஸ். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் வர்றது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒர்க்கு ஃபேகோசைட்டிக். அப்படின்னாலே அப்படியே they just phages, அப்படியே கில் பண்ணுறது. இப்போது this is மைக்ரோப்னா இதை போய் அப்படியே பண்ணி ஆப்சனைஸ் பண்ணி அப்படியே கில் பண்ணி they just kill them and then send them out. இது ஃபேகோசைட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்னு வரும். அதாவது லிம்போசைட்ஸில் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா they don't kill with them, rather they'll be shooting out them, they'll be releasing some antibodies. அந்த ஆன்டிபாடிஸை போட்டு கில் பண்ணுறது. ஸோ அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இது டெத்து. இது நான் ஷூட் பண்ணி கில் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு டெத்து. ஸோ இது இந்த மாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே ஃபேகோசைட்டிக், இதுலேயும் ஃபேகோசைட்டிக், யோசினோஃபில், மோனோசைட்ஸ்லேயும் ஃபேகோசைட்டிக். இது மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு கில் த செல்ஸ் ஆஸ் சச் யூசிங் தேர் ஓன் force with the help of the lobed nucleus. and the lobed nucleus இங்கே அதுவும் எக்ஸாம் கொஸ்டின் தான். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த பேசோஃபில்ஸில் 2 to 3 லோப்ஸ், இதில் கொஞ்சம் அதிகமான லோப்ஸ் இருக்கும், 2 to 5 லோப்ஸ். இங்கே எக்ஸாக்டாக 2 லோப்ஸ் தான், பைலோப்டு தான். இங்கே கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சமாக வளைஞ்ச மோனோசைட். இதில் ரொம்ப பெரிய அப்படியே ஒரு மொத்தமாக ரவுண்டாக இருக்கிற ஒரு நியூக்ளியஸை பார்க்கலாம். ஏன்னா த ஜஸ்ட் கோயிங் டு ஷூட் அவுட், அதனால் அந்த மாதிரி லோப்ஸ் இங்கே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக தெரியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இந்த பேசோஃபில்ஸில் டைரெக்டாக கேட்டால் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் செக்ரீஷன் கேட்டிங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இருக்குது, ஹிஸ்டமின், ஹெப்பாரின் அண்ட் செரட்டோனின். இது மூணுத்துக்குமே முக்கியமான வேலைலாம் இருக்குது. செரட்டோனினை ஒரு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். இது எண்டோக்ரைன் சிஸ்டத்துலேயே நம்ம படிப்போம். ஹிஸ்டமின் அப்படின்னு சொன்னீங்கனாலே அது ஒரு அலர்ஜன். இப்போ ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சொறிவோம், அது அப்படியே ரெட் கலர் பேட்சாக மாறினா மிஸ்டர் பேசோஃபில் would have released the ஹிஸ்டமின். அது வந்து அப்படியே போட்டு அந்த இடத்த ரெட்டாக ஒரு அலர்ஜன், ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த ரெட் கலர் பேச்சஸ் ஃபார்ம் ஆகிறது. ஹிப்பாரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகொயாகுலண்ட். ஆன்டிகொயாகுலண்ட் உள்ள நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண போனால் தான் அவர் blood will always maintain the fluid status inside the blood vessels. இந்த ஹிப்பாரின் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ரிலேட்டட் வித் லிவர் ஆல்சோ. அங்கே அந்த ஃபேக்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த கிளாட்டிங் ஃபேக்டரில் அதனுடைய ஹிப்பாரினோட ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டிக் ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன், இது ஃபேகோசைட்டிக், இது இம்யூன் ரெஸ்பான்ஸ். தட் இஸ் லிம்போசைட்ஸ். தே ரிலீஸ் 2 இம்பார்ட்டன்ட் B lymphocytes and T lymphocytes. B-na bone marrow lymphocytes and thymus lymphocytes. இது என்னன்னா this is matured. B lymphocytes is a matured lymphocytes. இப்போ ஒரு சிவிலியனை ஃபைட்டுக்கு அனுப்ப முடியாது, ஆனால் ஒரு டிஃபென்ஸ் பீப்புள் மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து வெல் ட்ரெயின்டு ஃபார் ஃபைட்டிங் வித் அன் எனிமீஸ். ஜஸ்ட் லைக் தட் திஸ் இஸ் ட்ரெயின்டு lymphocytes. This is not like a civilian, it is immature T lymphocytes. This details we would be studying under diseases. இவ்வளோதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது when you talk about platelets are released from the bone marrowல இருக்கிற முக்கியமான மெகாகாரியோசைட்ஸ் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. இதுவும் கொஸ்டின். அப்போ போன் மேரோலேருந்து என்னெல்லாம் நமக்கு ரிலீஸ் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். ஆர்பிசி ரிலீஸ்டு ஃப்ரம் போன் மேரோ அப்படின்னா WBC is also released from bone marrow and platelets also released from bone marrow, especially from megakaryocyte cells. And this one is non-nucleated as I said, and this is very important clotting factor. அப்படின்னா clotting factorல
எத்தனை ஆள் உள்ளே வந்திருக்காங்கன்னா இங்கேருந்து பிளேட்லெட்ஸ் இஸ் கம்மிங், அங்கே ஃபைப்ரினோஜன், அப்புறம் இங்கே ஹிப்பாரின். ஹிப்பாரின் வந்து கிளாட்டிங்காக இல்லை, அது ஒரு ஆன்டி கொயாகுலண்ட் ஐ செட், பட் இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட். அதுக்கப்புறம் இதனுடைய லைஃப் ஸ்பேன் இஸ் ஜஸ்ட் அ வீக் டைம். ஸோ இதனுடைய கவுண்ட் இஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 1.5 to 3 lakhs. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி. இதுலேயும் உங்களுக்கு லெஸ் தேன் மோர் தேன் சிம்பிள் கொடுத்தா ஞாபகம் ஹைலி அண்ட் திஸ் இஸ் மிடில் வரும், இது லாஸ்ட்டில் வரும். இல்லை அவன் இந்த ஆர்டரில் கொடுத்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது செகண்ட், அதான் எப்படி இருந்தாலும் பிளேட்லெட்ஸு மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முக்கியமாக பிளேட்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் இஸ் கொயாகுலேஷன். கொயாகுலேஷன் மீன்ஸ் பிளட் கிளாட். எப்படி நடக்கும் கிளாட்? வெளியே வந்தோடனே, உள்ளே நடக்காத கிளாட் எப்படி வெளியே வந்தோடனே கிளாட் ஆகுது பார்த்தா, வெளியில் அதாவது ஒரு இன்ஜியோர்டு டிஷ்யூவில் ஒரு நம்ம கட்டு விழுந்துருச்சு, அப்போ பிளட் ஊஸ் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஊஸ் அவுட் ஆன பிளட்டில் என்னெல்லாம் நடக்கும்? இப்போ ஊஸ் அவுட் ஆகும்போது தான் இங்கே பாருங்கள், இன்ஜியோர்ட் டிஷ்யூ அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் ரிலீஸ்டு. இப்போ பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்னு உள்ளே வந்தாலே there are 13 ஃபேக்டர் மெக்கானிசம் இஸ் தேர். தட் இஸ் கேஸ்கேட் மெக்கானிசம். கேஸ்கேட்னா அப்படியே தண்ணி ஒழுகிட்டு வர்றது, ரொம்ப ஸ்லோவாக தண்ணி ஒழுகு, அந்த ஸ்ட்ரீம் தான் ரொம்ப ஸ்லோவாக வர்றதை நம்ம கேஸ்கேடுன்னு சொல்லுவோம். இங்கேயும் அப்படி தான் ஒரு ஃபேக்டரில் ஆரம்பித்து 13 ஃபேக்டர் வரைக்கும் அது அப்படியே வரணும். அந்த 13 ஃபேக்டரும் ஒர்க் ஆனால் தான் பிளட் கிளாட் ஆகும். அதில் முதல் ஃபேக்டர் வந்து ஃபைப்ரினோஜன், செகண்ட் ஃபேக்டர் ப்ரோத்ராம்பின் ஃபேக்டர், தேர்ட் ஃபேக்டர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் த்ரோம்போபிளாஸ்டின் ஃபேக்டர். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிறது பிளட்டு, இன்ஜியோர்டு டிஷ்யூ, பிளட் பிளேட்லெட்ஸில் தேர்ட் ஃபேக்டர் ப்ரோத்ராம்பின். இந்த ஃபேக்டர் உள்ளே வந்துருச்சு. இது ரெண்டும் இப்போ ஓப்பன் ஊண்டில் வரும்போது தான் உள்ளே இருக்கிற ப்ரோத்ராம்பின் இப்போ நம்ம உடம்புல இன்ஆக்டிவாக இருக்குது. தட் இஸ் அ ப்ரோ என்சைம். ஓகே, ஸோ இட் இஸ் இன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். The prothrombin will be converted into thrombin with the help of thrombokinase. So இது ரெண்டும் சேர்ந்து, அதுவும் இதில் இருக்கிற அந்த third factor, once it is open outside, they will be releasing the thrombokinase. இந்த thrombokinase வந்த பிறகு தான் the prothrombin will be converted into thrombin. இப்போ thrombin convert ஆகணும். thrombin ஆயிடுச்சு. thrombin என்ன பண்ணும்? இந்த inactive fibrinogen will be converted into fibrin. fibrin அப்படியே thread மாதிரி வர்றது, ஒரு த்ரெட் மாதிரி வர. இப்போ பால் ஏடெல்லாம் இப்படி திரித்திரியாக இருக்கும், இந்த ரசகுல்லா திரித்திரியாக இருக்கும், அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆன பிறகு திரித்திரியாக மாறிடும். அதுதான் இந்த ஃபைப்ரினோஜன் வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின். ஸோ முடிஞ்சிருச்சு இதோட. இங்கே விட்டமின் கே, இந்த ப்ரோத்ராம்பின்ல விட்டமின் கே ஃப்ரம் லிவர் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு அன் ஆக்ஷன். இது வரும்போது தான் திஸ் கேன் பி கன்வெர்டட் இன் டு திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். இங்கே பாருங்கள் எத்தனை மெக்கானிசம் உள்ள வருது இது. ஆனால் நான் மொத்தமாக அந்த 13 ஃபேக்டர் நமக்கு புக்கில் கொடுக்கல. ஆனால் கேஸ்கேடுன்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஐ சார் அதில் 13 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஃபைப்ரினோஜன் ஃபேக்டர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வரும்போது அது தேர்ட் ஃபேக்டர் இஸ் இன்வால்விங் இன் இட். திஸ் இஸ் கொயாகுலேஷன். இப்போ திருப்பியும் பிளட் டைப்பிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏ இருக்கிற ஆளுக்கு பிஏ கொடுத்தா உள்ள அப்படியே அக்ளூட்டினேட் ஆகி கொலாப்ஸ் ஆகி சாகிறதுக்கு சான்சஸ். லேண்ட் ஸ்டெய்னர் அவர் தான் ஃபஸ்ட் இதை பற்றி ஐடியா கொடுத்தாரு. தெர் ஆர் டைப்பிங்ஸ் ஏபி அண்ட் ஓ, 4 மேஜர் டைப்ஸ் இன்னும் கூட இருக்குது. இது மேஜர். இது என்னென்னா இதில் இருக்கிற ஆன்டிஜனை பொறுத்து தான் இந்த பிளட் டைப்பிங். இப்போது ஏ டைப்புக்கு என்ன ஆன்டிசீரம் இருக்கும், பி டைப், அதை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ பிளட் குரூப் ஏ, ஆன்டிஜன் ஏ, ஆன்டிபாடி இன் பிளாஸ்மா. ஏ குரூப்புக்கு ஷுவராக ஆன்டிபாடி இன் பிளாஸ்மா வில் பி பி. அப்படின்னா அவங்க யாருக்கு டொனேட் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக இப்போ ஏபி ஓங்கிறது இங்கே ஓவே இல்லை, ஆக்சுவலி 0 அது. ஆனால் ஏபின்னும் போது அதையும் அப்படியே ஓன்னு நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு ஏ ஆன்டிஜன், பிக்கு பி ஆன்டிஜன், ஏபிக்கு ஏபி ஆன்டிஜன், ஓக்கு ஒன்றுமே இல்லை, ஆன்டிஜனே இல்லை, அதனால அது நில். இங்கே ஆன்டிபாடி இன் பிளாஸ்மா, அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஏவை கொடுத்தோம்னா எந்த ஆன்டிபாடி ஒர்க் அவுட் ஆகி அந்த ஆள் சாகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்டிபாடி பி, இங்கே ஆன்டிபாடி ஏ, இங்கே ஒன்றுமே கிடையாது, எந்த ஆன்டிபாடியும் அந்த ஆளை கொலாப்ஸ் பண்ண போகிறதில்ல. அதனால தான் தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஏ பீப்புள், பி பீப்புள், ஏபி பீப்புள், ஓ பீப்புள் எல்லாருக்கிட்டேருந்தும் வாங்கிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டுமே அவுட்டு. ஓ ஏற்கனவே இங்கே ஆன்டிஜன் இல்லை, ஆன்டிபாடி வேறு இங்கே ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ தே கேன் நாட் ரிசீவ் பிளட் ஃப்ரம் எனி அதர் பீப்புள்
people except O people, but they can donate to anybody because they don't have specific antigen with them. So this is the reason why they generally O people are universal donors. They can give blood to anybody, but B people are universal recipient because they don't have any antibodies here. So they receive blood from A people, B people, O people, AB people, to everyone, from everyone they can receive. இங்க O ஏன் கொடுத்துருக்கேன் receive அப்படின்னா ஓல தான் ஒண்ணுமே இல்லையா, அவன் தான் யூனிவர்சல் டோனர் ஆச்சு, எல்லாருக்கும் டொனேட் பண்ற ஆள். So this is blood typing. So when you come down to this RH typing, this is another typing. If that RH is one kind of a protein over the RBC, so if this is present, it is called RH positive blood group people, and if it is not there, it is RH negative blood group people. இப்போ நெகட்டிவ் கம்மியாக தான் இருக்கு, பாசிட்டிவ் தான் அதிகம் இருக்கும். ஒரு 80 to 85% பாசிட்டிவ் பீப்புள் ஆர் தேர். நம்மள மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவே நீங்கள் எக்ஸாம் போகிற மாதிரி அது பிளட்லேயே இருக்குது, அப்போ பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஆள் நெகட்டிவ் பிளட் குரூப் ஆளை கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும், அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு ஒரு சின்ன சார்ட்டிங்கை போட்டிருக்கேன். ஃபாதரு ப்ளஸ் மதரு ப்ளஸ் வெரி குட், பேபிக்கு ப்ளஸ் பிகாஸ் ப்ளஸ் இஸ் அ டாமினன்ட் குரூப் ஜெனட்டிக்கலி. ஸோ பேபிக்கு ஷுவராக ப்ளஸ். ஸோ ஓகே, ஃபாதர் மைனஸ் மதர் மைனஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பேபிக்கும் மைனஸ் தான், தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஃபாதர் மைனஸ் மதர் ப்ளஸ் பேபி ப்ளஸ் நோ ப்ராப்ளம், ஏன்னா மதர் plus mother is only the one who is going to carry the baby, so there is no issue. And the father plus mother minus na baby plus ஆகும் பட்சத்தில் ஓகே அப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்கும். ஒரு பேபியோட நின்றுட்டா பிரச்சனை இல்லை. அந்த கன்சிக்யூட்டிவ் ப்ரெக்னன்சிஸ் நெக்ஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸில் என்ன நடக்கும்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேபியை கேரி பண்ணிக்கிறாங்க மதருக்கு வந்து இருக்கிறது நெகட்டிவ் பிளட்டு, பேபிக்கு இருக்கிறது பாசிட்டிவ் பிளட். அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த பிளாசண்ட் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை, அது வரைக்கும் மதர்கிட்ட இருந்து மட்டும் பேபிக்கு போயிட்டு இருக்கு, பேபிக்கிட்ட இருந்து மதருக்கு ஒன்றுமே, அது ஒன் வே டிராஃபிக் எகெயின், பேபிக்கிட்ட இருந்து மதருக்கு ஒன்றுமே வரல. பட் அட் த டைம் ஆஃப் டெலிவரி அந்த பிளாசண்டா கட் பண்ணும்போது பேபியோட பிளட் வில் கெட் இன் டு ஒன்லி ஃபியூ ஆன்டிஜென்ஸ் வில் கெட் இன் டு த சிஸ்டம். இப்போ மதர் உடம்புல பேபியில் இருக்கிற ப்ளஸ் உள்ளே போயிருக்கு. அப்போ மதர் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ளஸ்ஸுக்கு எகென்ஸ்டாக ஆன்டிபாடி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அவங்க உடம்புல அந்த RH அதுக்கு ஃபைட் பண்ற மேட்டர் ரெடி ஆகி உள்ள உட்காந்துட்டு இருக்கு. இப்போ மதருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் பேபிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலா போயாச்சு. இதே அடுத்த பேபி அவங்க கேரி பண்ணும்போது இப்போ அம்மா உடம்புல அதுக்கு எகெயின்ஸ்டா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, that will get into a baby's body. அப்போ பேபிக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸ்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பேபி பிளஸ்ஸா இருக்கு, இந்த அம்மா ஏற்கனவே பிளஸ்ஸுக்கு எகெயின்ஸ்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிற விஷயம்லாம் உள்ளே போய் பேபியோட ஆர்பிசி கொலாப்ஸ் ஆகும். இது ஜாண்டிஸ் ஆகும், இல்லை ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன், டெத் இஷ்யூஸ், இல்லை இம்யூன் சிஸ்டம், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் மெடிசன் இல்லை, ஆனால் சயின்ஸ் டெவலப்டு வெல். அதனால இப்போல்லாம் மெடிசன் ஃபார் RH ஆன்டிபாடி, இந்த RH ஆன்டிபாடியை மதருக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறதுனால சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த சார்ட்டில் இப்படி கொடுத்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. This is about RH typing too. Then now let's go with circulation, that is heart double circulation. And such an interesting topic it is. Now let us get into the circulation. எப்படி உள்ள சுற்றி வருது பிளட், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி க்ளோஸ்ட் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ஓப்பன் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். We human being and almost vertebrates and few invertebrates பார்த்தீங்கன்னா அனலிடால earthworm, leech, அது அப்புறம் cephalopodsல ஆக்டோபஸ், அதுக்கெல்லாம் closed blood vascular system. closed blood vascular system அப்படின்னு சொல்லும்போதே அந்த blood vessels பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். blood vesselsனா உங்களுக்கு முக்கியமாக arteries and veins. எப்பவுமே artery உடம்புக்குள்ள டீப்பாக பிளேஸ் ஆகிருக்கும் because it carries pure blood. all arteries carry pure blood except pulmonary artery. இந்த லைனை மறக்கவே கூடாது, ஸ்லோகன் மாதிரி. அதே மாதிரி all veins carry impure blood except pulmonary vein. ஏன்னா பின்னாடி இங்க வரும்போது அது ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு veins அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் valves இருக்கும்.
பாக்கெட் வால்வ்ஸ், பிகாஸ் அதில் ப்ரெஷர் கம்மி. ஆர்டரிஸில் வால்வ்ஸ் இருக்காது, அது கொஞ்சம் டீப்பாக போகுது, கொஞ்சம் ஹை ப்ரெஷரோட போகிறதுனால அதில் வால்வ்ஸ் ப்ரெசென்ட் கிடையாது. இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஆர்டரி என்ஸ் வித் ஆர்டீரியோல், குட்டி 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 பிரான்ச்சஸாக போகும். ஜஸ்ட் அ மினிட், லுக் அட் ஹியர். இப்படி ஆர்டரி, ஆர்டீரியோல்ஸ், அப்படியே இங்கே வந்து குட்டி 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 குட்டியாக இப்படி வெயின். ஸோ ஆர்டரி, ஆர்டீரியோல்ஸ், வென்யூல்ஸ், வெயின், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நம்ம கேப்பிலரி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதை பற்றி கொஞ்சம் கம்பல்சரியாக தெரியணும் when you are going with the heart structure and function. So now let us see the heart. In the heart அப்படின்னு வந்தாலே எவல்யூஷனில் we have got a 4-chambered heart. இதுக்கு முன்னாடி இன்வெர்டிபிரேட்ஸ்லேருந்து அப்படியே கிராஜுவலாக இவால்வ் ஆகி வெர்டிபிரேட்ஸ்க்கு வரும்போது fishes has got only 2-chambered heart. இந்த 2 சேம்பர்லையுமே impure blood. And then amphibians and reptilesக்கு வரும்போது 3-chambered heart, மேலே 2 auricles. auricleக்கு இன்னொரு பேர் ஏட்ரியா, இங்கே கீழே வென்ட்ரிக்கல், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல். அதில் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே ரைட்டு லெஃப்ட், பிகாஸ் என் ஹார்ட்டை எடுத்து நான் டேபிளில் வச்சு பார்த்தா தட் இஸ் ஆப்போசிட் சைட். அந்த குழப்பம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா இதில் ரைட்டு லெஃப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர், பிகாஸ் திஸ் சைட் பைகஸ்பிட் வால், ட்ரைகஸ்பிட் வால், அந்த குழப்பம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரைட் லெஃப்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ஆர்டரி, என்னோட இது இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்டரி, இது ரைட் ஆர்டரி. இங்கே லெஃப்ட் ஆர்டரியில் ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். ஆனால் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல், அதனால பிளட் அங்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போயிருக்கும். பை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இட் வில் பி ஸ்பிளிட், 3 லேயராக பிரிஞ்சிருக்கும் ஆம்ஃபீபியன்ஸில். பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்லாம் இவால்வ்டு கிரீச்சர்ஸ், ஸோ இட் ஹஸ் காட் 4-chambered heart, upper 2 auricles and 2 lower ventricles. We have got a very beautiful double circulation. Double circulation என்னன்னு ஒரு ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கேன். we will discuss that. இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ட், ஹியூமன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலார் ஆர்கன், ஒரு க்ளோஸ்டு ஃபிஸ்ட் சைஸ் தான். இட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் 2 lungs, thoracic கேஜில். ரொம்ப கார்டியாக் மசில், ஸ்பெஷல் மசில், வாலண்டரி கம் இன்வாலண்டரி. ஏன்னா அது ரொம்ப த்ரூ அவுட் லைஃப் இட் இஸ் ஒர்க்கிங். அந்த பீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 72 பீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக. அப்படின்னா லைஃப் லாங்காக அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 வருஷம் வரைக்கும் இருக்குன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா இட் ரன்ஸ் இன் crores. So you have 2 upper auricles, right auricle, left auricle, and here ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது அப்படியே கார்டியாக் மசில் ஃபுல்லாக. இது வந்து சேம்பர்ஸ் தான், ஒரு சேம்பர், ஒரு ரூம், 4 சேம்பர். த என்டையர் ஹார்ட் இஸ் கவர்ட் பை பெரிகார்டியம், அதாவது 2 லேயர். இதுக்கு நடுவில் பெரிகார்டியல் ஃப்ளூவிட் டு அவாய்ட் ஃப்ரிக்ஷன், எகெயின் லங்ஸில் பார்த்த மாதிரி. இங்கே ரைட் ஆரிக்கல், ரைட் திஸ் சைட் ஃபுல்லி, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் சைட் ஃபுல்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட், திஸ் சைட் ஃபுல்லி ஆக்சிஜனேட்டட் பிளட். இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே யூ have veins carry impure blood except pulmonary vein, and this is the one inferior vena cava from the lower part of the body, superior vena cava from the upper part of the body carries impure blood and put it into the right auricle. அங்க வந்துருச்சு. அங்க இருந்து இங்க you have 2 sets of valves. 2 setsனா ஒரு செட், இப்போ வால்வ்னு பார்த்தீங்கன்னா you have a cuspid valve, கஸ்ப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வளைஞ்சு கஸ்பிட், அதில் 2 கஸ்ப் இருந்தால் பைகஸ்பிட் வால்வு, 3 கஸ்ப் இருந்தால் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஸோ திஸ் சைடு, ரைட் சைடு யூ ஹாவ் ட்ரைகஸ்பிட் வால்வ், இந்த பக்கம் பைகஸ்பிட் வால்வ். இதை கார்டியே 10 அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுக்கிறதுக்கு, திறந்து மூடுறதுக்காக. இங்கே யூ ஹாவ் அ ஆஃப் மூன் ஷேப், இப்படி வளைஞ்ச செமி லூனார் வால்வ்ஸ், இது 2 இருக்கு. இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற செமி லூனாருக்கு இது பல்மனரி வால்வு, இதுக்கு வந்து அயாட்டிக் வால்வ்னு பேர். ஸோ 2த்துக்கும் 2 டிஃபரெண்ட் பேர், இது இங்கே எழுதியிருக்கேன் நான். அதே மாதிரி இங்கே இருந்து ஆரம்பித்து ஒரு பிளட் வெசல் போகுது. இந்த பிளட் வெசல் பல்மனரி ஆர்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஆர்டரி கேரிஸ் பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. எப்பவுமே ஆல் ஆர்டரிஸ் மூவிங் ஃப்ரம் ஹார்ட் டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ ஹார்ட்டை விட்டு வெளியே போகிறதெல்லாம் ஆர்டரி, ஹார்ட்டுக்கு உள்ளே வர்றதெல்லாம் வெயின்.
அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா காரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வெளியே போகுது, இது இங்கே போகுது, இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே போய் ஹியர் இட் இஸ் கெட்டிங் பைஃபர்கேட்டட், ரெண்டாக பிரிஞ்சு அண்ட் இட் இஸ் ரீச்சிங் 2 லங்ஸ். ஸோ இங்கே இருந்து வர இம்பியூர் பிளட்டு இட் இஸ் ஓப்பன்ட், திஸ் இஸ் கஸ்பிட் வேல்வ் ஓப்பன். 2 கஸ்பிட் வேல்வும் அட் அ டைமில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அது ஓப்பன் ஆகும்போது செமிலூனார் வேல்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட். எப்போ செமிலூனார் வேல்வ் ஓப்பன் ஆகுதோ அப்போ the cuspid valves are closed. So this 2 opens and closes simultaneously, and this 2 opens and closes simultaneously. That you should not forget. So while they both open, from here the impure blood comes here. At the same time inge irundhu pure blood, this side I said it is always pure blood, from here the pure blood comes here. Ipo this is closed அப்படினு வெச்சுக்கோங்க. அப்ப this gets opened. இங்க இருக்கிற impure blood going to the lungs via this is the pulmonary artery, the vessel which is leaving the heart. It is going and bifurcated, putting the blood here for a purification. Once the purification is done, it is carried by pulmonary vein. I said all veins carry impure blood except pulmonary vein. So now the pulmonary vein carries a pure blood and place it here in the left auricle. Left auricle க்கு வந்துட்டு அதுக்கு அப்புறம் இங்க fill ஆனவனே this gets opened. இது இங்க வந்தாச்சு. இங்க வந்துட்டு from here it is going to the biggest artery நம்ம உடம்புல, that is aorta. Aorta வழியா it is going and then அது மூணா பிரிஞ்சு இப்படியே பேக் சைடா வந்து ஒரு டார்சல் அயோட்டாவா போயிடும். இன்னொன்று அப்படியே இந்த கைக்கு வந்து 2 கைக்கு ஷோல்டருக்கு, இது வந்து அப்படியே தலைக்கு போகிற கரோட்டிட் ஆர்டரி மேலே போயிடும். ஸோ இது மூணா பிரியுது. இதுதான் நான் புக்கில் இருக்கிற டயக்ராம் போடல, உங்களுக்கு புரிதலுக்காக இப்படி போட்டிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதை சுற்றி இருக்கிறதுல இந்த ஃப்ளூவிட் இருக்கும். அந்த ஃப்ளூவிடில் பிரச்சனை வந்தாலும் கார்டியோ மெக்காலிக் கொஞ்சம் பெருசாக மாறும். இப்போ செப்பரேட்டாக வேல்வ்ஸ் பற்றி பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேல்வ்ஸை இங்கே கஸ்பிட் வேல்வ்ஸ், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆட்ரிகுலோ வென்ட்ரிகுலார் வேல்வ்ஸ், ஏவி வேல்வ்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது செமிலூனார் வேல்வ், செமிலூனார்னா ஆஃப் மூன் ஷேப். பைகஸ்பிட், ட்ரைகஸ்பிட். பைகஸ்பிட் இங்கே இருக்குது, லெஃப்ட் ஆரிக்கிள் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ். நான் இங்கே போட்டிருக்கேன் எல்ஏ பை எல்வி. இது ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், ஞாபகம் வச்சுக்க. பல்மனரி ஆர்டரி இங்க இருக்கு, அந்த பல்மனரி உங்க ஓப்பனிங், அந்த பல்மனரி வால்வ், அதனால இது ரைட் சைடு. இது வந்து அயோட்டிக் வால்வ் லெஃப்ட் சைடு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இப்படி வந்தாச்சு, இங்கே போகிறதும் சொல்லியாச்சு. இப்போ பிளட் ஃப்ளோ நமக்கு எப்படி இருக்குன்னா, உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டும், தட் இஸ் இம்பியூர் பிளட் கம்மிங் டு திஸ் பார்ட், தட் இஸ் ரைட் ஆரிக்கல். ஸோ பிளட் ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த பாடி கம்மிங் டு த லெஃப்ட் சைடு, தட் சாரி ரைட் சைடு, ரைட் ஆரிக்கல். அங்கே இருந்து அப்படியே that is coming to the right auricle via vena cava. இங்க இருந்து it is going to right ventricle. எப்படி right ventricle போகுதுன்னா tricuspid valve வழியா. அங்க இருந்து it is going to the lungs. எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pulmonary artery which carries impure blood. So from here it is going to this region. அங்க இருந்து it is coming to left auricle. It is coming here via pulmonary vein. From there it is coming to left ventricle. இங்க வந்துச்சு by opening the valves. இந்த valve open பண்ணி வந்துச்சு, that is tricuspid bicuspid valve. வந்த பிறகு இங்க இருந்து it is opening a semilunar valve, that is aortic valve open பண்ணி going to aorta. அங்க இருந்து it is going to all part of the body. So this is the flow. இதுவும் exam question. இந்த flow நடக்கணும் ரொம்ப without any disturbance. We have got a very highly advanced double circulation. இந்த double circulation என்ன? Systemic circulation and pulmonary circulation. Systemic அப்படின்னு சொன்னா there is a contact between heart and body. Pulmonary means lungs, heart க்கும் lungs க்கும். So you have got heart to lung connection and heart to body connection. Heart to body connection எந்தெந்த சாம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு and heart to lungs எந்தெந்த சாம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு. Look at here, and this is systemic and this is pulmonary. Systemic circulation heart to body, pulmonary means heart to lungs. Here again a small picture of a heart, and look at here, this is the
the area which receives the impure blood, and this is the area which gives pure blood to all part of the body. மொத்த உடம்புக்கு அதுதான் pure blood தூக்கி கொடுக்குது. So this two, right auricle, left ventricle, இங்க ஆரம்பிக்கும் இங்க முடியும், இல்லாட்டி இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இப்படியே வச்சுக்கலாம். This is systemic circulation. இங்க வந்தீங்கன்னா pulmonary circulationல this two area are connected. From here it is going to the lungs, from here it is pouring the pure blood here. So right ventricle and left auricle, this is the pulmonary circulation. in the chambers, so அது என்னென்ன சர்க்குலேஷன்ல இன்வால்வ் ஆகுது அது கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி கார்டியாக் சைக்கிளே நம்ம இப்போ பார்ப்போம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும். இப்போ ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் இஸ் மயோஜெனிக். நமக்கு மயோஜெனிக்னா ஹார்ட் பீட் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹார்ட் இட் செல்ஃப். அப்படின்னா பிரெயினோட பிரெயின் கண்ட்ரோல் இருக்கு, ஆனால் ரிதம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். அந்த எக்ஸைட்டேஷன் இம்பல்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஹியர் இன் த ஹார்ட். அது ஸ்டார்ட் ஆகிற இடம் தி சைனோ ஆரிக்குலார் நோட எஸ்ஏ நோட் இல்லாட்டி பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்னொரு நோடு இருக்கு, நோடல் மாதிரி டிஷ்யூ அப்படியே கிளஸ்டரா, அதனால தான் இதை நோடுன்னு சொல்றோம். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு, அது ஏவி நோட் ஆர் பேஸ் செட்டர். இது பேஸ் மேக்கர், இது பேஸ் செட்டர். This is the place where heartbeat originate. நமக்கு ஹார்ட் பீட்னாலே ஒரு லப் சவுண்டு தான், அதுதான் கார்டியாக் சைக்கிளும். அந்த கார்டியாக் சைக்கிளை ஒட்டி இந்த வால்வ்ஸ் எப்படி க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் அதை நம்ம படிப்போம். இப்போ நான் இதையும் கிளப் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னா, இங்கே இருந்து the excitation starts, electrical impulse starts and it is just coming down gradually, coming and reaching this auriculoventricular or AV node. இங்க இருந்து அப்படியே it will travel to the bundle of His. It is scientist name His. From here it is gradually coming down here to the Purkinje fibers. Purkinje fiber, இது என்னன்னா, see it is heartbeat is nothing but here you have ஒரு contraction relaxation. So இப்படிதான் this gets dilated and when this is constricted, this is the laptop sound. நமக்கு எப்பவுமே இது closure, இது opening. இப்போ this closure, this opening, this is the condition of heartbeat. This is mandatory. அப்படி இல்லை ஒன்று ஸ்லோவாக ஓப்பன் ஆகி ஒன்று வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா heart murmur and cardiac problems will be there. So here this laptop sound is totally depending on the excitation passes. This can be monitored with the help of ECG, electrocardiogram. First time this Einthoven doctor, he was awarded the Nobel Prize for this, and there are important 4 areas, PQRST. Okay, PQRST, not 5. So PQRST பார்த்தா உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் பார்த்துக்கலாம். எப்படின்னா, இங்கே இருந்து எக்ஸைட்டேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே இறங்கும்போது திஸ் கன்ஸ்ட்ரிக்ட், அப்படியே அப்போ திஸ் கெட்ஸ் டைலேட்டட், அப்புறம் இங்கே முடியும் போது திஸ் கன்ஸ்ட்ரிக்டட் அண்ட் திஸ் கெட்ஸ் டைலேட்டட். இப்படி நடக்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் terms and all will be studying only under nervous system, but here a small hint. இப்போ polarized state அப்படின்னு சொன்னாலே resting potential, so there is no any action, there is no any sodium potassium pump. இது ரிவிஷன் கிளாஸ் தானே, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா புரியும். ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்பில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல, அப்படியே இருக்குது, ஒரு மோன நிலையில் சைலண்ட்டாக இருக்குது. தெர் இஸ் நோ எனி ரிசெப்டிவ்னஸ் ஆஃப் சிக்னல்ஸ். ஸோ இப்போது அந்த போலரைஸ்டு ஸ்டேட்லேருந்து இட் இஸ் கெட்டிங் அன் ஆக்ஷன், அதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தட் இஸ் கால்டு டீபோலரைசேஷன். ஸோ இந்த கர்வை பி அங்கே டீபோலரைசேஷன் ஆஃப் ஆரிக்கல் அங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே வென்ட்ரிக்கல்ல QRS கர்வ் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். பி QRS. டி வந்து ரீபோலரைசேஷன், திருப்பியும் இட் இஸ் கெட்டிங் the second cardiac cycle குள்ள போறதுக்கு அங்க தனித்தனியா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PQ ரொம்ப க்ளோஸ் பையா இருக்கு இந்த PQ. சோ இங்க இருந்து எக்ஸைட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுற நேரம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலா ஸ்ப்ரெட் ஆக போகுது. இட்ஸ் கெட்டிங் இன்டு an action. சோ அது ரொம்ப குட்டியா இருக்கும். Qல இருந்து Rக்கு இங்க இருந்து it is traveled here while it is the signals are traveling here, when it is coming here it is constricted முடியுது அப்படியே. That is what QR, that is
the spread of excitation from SA node to AV node. After coming down here, it is gradual because the ventricles are konchu perusu, so it is just spreading into the entire ventricle. That this is the long curve. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். RS கொஞ்சம் lengthy curve இது. இப்போ இங்க போன உடனே that is spreading for the whole body, whole part of the heart. இங்க இருந்து அப்படியே it goes to the ventricle and முடிஞ்சிருச்சு. So then this has to come down to, so இது இப்போ constrict ஆனாதான் the blood will be flown out to all part of the body. அங்க போகும்போது திருப்பியும் it is coming to an halt. அந்த ஒரு halt stage நம்ம cardiac cycle சொல்றேன். இப்போ எல்லாமே அப்படியே dilated இருக்கும். அதுதான் இந்த repolarization coming to an halt. Again they'll get into the second cycle, cardiac cycle குள்ள போகும். So இது அப்படியே இந்த செட் அப்படியே cardiac cycle ஓட படிக்கிற மாதிரி தான் நம்ம புக்ல இருக்கிற நோட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது SA நோட் அப்படின்னு அப்படியே படிச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதனால இதை நான் தனியா போட்டிருக்கேன். இப்போ நம்ம cardiac cycle குள்ள போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா என்னென்ன நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரெஷர் என்ன ஆகுது, ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னு பார்ப்போம். cardiac cycle பத்தி இப்போ cardiac cycle is 0.8 செகண்ட் ஒரு cardiac cycle. ஒரு லப் டப் சேர்ந்தா ஒரு cardiac cycle, ஒரு லப் டப், அதுதான் ஒரு that related with the systolic and diastolic pressureம் கூட. இப்போ பாருங்க ஒரு cardiac cycle 0.8 செகண்ட். நம்மளோட ஹார்ட் பீட் 1 மினிட்டுக்கு 70 to 75, ஸோ அப்ராக்சிமேட்டாக அப்படி இருக்கும்போது ஆவரேஜாக 72 பீட்ஸ் ஒரு அடல்ட்டுக்கு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் பிகாஸ் கொஞ்சம் டபுள் த அமௌண்ட்டும் போகும் பிகாஸ் தேர் மெட்டபாலிக் ரேட் இஸ் டூ ஹை. வயசானவங்களுக்கு ரொம்ப ஒரு 60+ அப்படிலாம் வரும்போது அது 60க்கு கீழே வந்துடும். திஸ் இஸ் த கார்டியாக் சைக்கிள். அது ரிதம், ஹார்ட் பீட் எல்லாமே. ஒரு கார்டியாக் சைக்கிள் எப்படி வருது, எப்படி அந்த லப் டப் சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லப் டப்புங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த வால்வ்ஸ் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங், இதுதான் சவுண்டு. இந்த க்ளோஷர் ஆஃப் பைகஸ்பிட் வால்வு இல்லாட்டி க்ளோஷர் ஆஃப் செமிலுனார், நாட் ஒன்லி பைகஸ்பிட், கஸ்பிட் வால்வ் ஆன் த ஹோல், ஆர் எல்ஸ் எக்ஸாம்பிள் ஏவி வால்வும் கொடுக்கலாம் பிகாஸ் அது அங்கே ஆர்ட்ரிகுலோ வென்ட்ரிகுலர் நடுவில் இருக்கிறதுனால ஏவி வால்வ்ஸ் க்ளோஷர், இல்லாட்டி இது ஏவி வால்வ்ஸ் செமிலுனார் வால்வ்ஸ் க்ளோஷர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செமிலுனார் வால்வ் க்ளோஷர் தான் டப் சவுண்டு, அது லப் சவுண்டு. இந்த லப் சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்டு, டப் சவுண்ட் வந்து செகண்ட் சவுண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லப் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூரேஷனு, டப் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன். ஆனால் லப்பில் இருக்கிறதோட இதில் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கேட்கும். ஒரு டோரை டப்புன்னு மூடனா எப்படி அதிகமாக சவுண்டு கேட்குதோ அது மாதிரி டப் சவுண்டில் கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வன்சி, ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ஃப்ரீக்வன்சி. இப்போது பிளட் ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த பாடி கம்மிங் டு த வென்ட்ரிக்கல் வயா வெயின்ஸ், தட் இஸ் இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் சுப்பீரியர் வீனா கேவா இந்த பக்கம் வந்துருச்சு. அதாவது இட் இஸ் கம்மிங் டு தி ரைட் ஆரிக்கல், அங்கே வந்து நின்று இருக்கு. இப்போ லெஃப்ட் ஆரிக்கல்ல என்ன வந்திருக்கும் அந்த டைம்ல அப்படின்னு சொன்னா பல்மனரி வெயின் would have poured the blood from the lungs. இந்த டயக்ராம்ல பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட் இருக்குது, கீழே இருந்தும் இன்னும் போகலை. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது ஒரு 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கு. ஏன்னா புக்கில் இந்த மேட்டரும் அதுக்கப்புறம் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு, இந்த ப்ரெஷரு, லப்டப் எல்லாம் ஒரு பெரிய பேராகிராஃபாக கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த குட்டி குட்டியாக பிரித்தது. இப்போ இதில் ஒரு 4 ஸ்டேஜாக பார்த்துக்கோங்க. ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், ஸோ கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டு டயஸ்டோல், டைலேட் அப்படின்னு டயஸ்டோல் அப்படியே டைலேட்டடாக இருக்குது, ஒன்றும் நடக்கல. எல்லா சேம்பர்லேயுமே இப்போது ஃபுல்லாக பிளட் இருக்குது. அங்கேருந்து வந்த இம்பியூர் பிளட்டு, இங்கேருந்து வந்த பியூர் பிளட், அது இன்னும் போகலை. ஏன்னா எல்லா வால்வ்ஸுமே இங்கே க்ளோஷர், இங்கே ஒன்றுமே நடக்கல, டைலேட்டட். செகண்ட் ஸ்டெப் ஏட்ரியல் டயஸ்டோல். இந்த ஏட்ரியல்னா ஏட்ரியம்ங்கிறது ஆரிக்கல், ஆரிக்கலோட டயஸ்டோல் கண்டிஷன். இனிஷியலி கஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸ்டு, இப்போவும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ்ட் இன் ஆரிக்கல், இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக கஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும். கஸ்பிட் வால்வ்னா இந்த பைகஸ்பிட், ட்ரைகஸ்பிட் கீழே இப்படி ஓப்பன் ஆக போகுது. அப்படி பிடிச்சி இழுக்கும், இந்த கார்டியக் டெண்டனை அப்படி பிடிச்சி இழுக்கும்போது ஓப்பன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே பிளட் இருக்குது, இது பிடிச்சி இழுக்க போகுது, அப்போ இது அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. இனிஷியலாக அப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ பிளட் கம்ஸ் டு வென்ட்ரிக்கல். அப்போ இது சுருங்கும் போது இந்த பிளட் இஸ் கம்மிங் டு தி வென்ட்ரிக்கல். ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஓப்பனிங். இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டேஜ் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இப்போ இந்த தேர்டாக இருக்கிறதுல இப்போ இங்கேருந்து இப்போ கன்ஸ்ட்ரிக்ட்
நடந்துருச்சு, கன்ஸ்ட்ரிக்ட் நடந்து கீழே வந்தாச்சு blood. இப்போ இங்க வந்தது அப்போ இது டைலேட் ஆயிருக்கு. ஸோ புரியுதா, இது கன்ஸ்ட்ரிக்ஷன், இப்போ இது டைலேட் ஆன தொட்டு தான் இட் ரிசீவ் த blood. ஸோ ப்ரெஷர் ரைசஸ் இன் வென்ட்ரிக்கல், blood உள்ள வந்துருச்சு. ஸோ இங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸ்ட். இப்போ இங்க வந்த பிறகு என்ன நடக்கும்னா இந்த ப்ரெஷர் இங்க இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, இப்போ இங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கஸ்பிட் வால்வ் க்ளோஷர். ஸோ கஸ்பிட் வால்வ் க்ளோஷர், பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் ரெண்டுத்தோட க்ளோஷர் தான் லப் சவுண்ட். இப்போ வென்ட்ரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட். இப்போ வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கன்ஸ்ட்ரிக்ஷன், இங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இது கன்ஸ்ட்ரிக்ஷன். இப்போ இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுனா என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது செமிலூனார் வால்வ்ஸ் ஹேஸ் டு பி ஓப்பன்ட். இந்த செமிலூனார் வால்வ் ஓப்பன் ஆகும்போது ஒரு பார்ட்ல இருந்து blood will be going to the lungs for a purification, another partல இருந்து the blood will be going to aorta to supply to all part of the body. இங்க அதுதான். So ventricle contracts, blood goes to lungs via pulmonary artery. All artery carries pure blood except pulmonary artery. போயாச்சு from right ventricle and to body via aorta போயாச்சு. இப்போ போன உடனே இங்க எல்லாம் போயிடுச்சு இல்லையா, இங்க குறைஞ்சிருக்கும், அதனால ventricular pressure decreases. இப்போ ventricular pressure அப்படியே டிக்ரீஸ் ஆகும்போது இந்த fag endல ஆட்டோமேட்டிக்கா that will be closed. semilunar valve டப்புன்னு ஒரு சத்தத்தை போட்டு மூடிடும். அதுதான் closure of semilunar valve in the diastole, ventricular diastole. மூடியாச்சு, மூடிட்டு இப்போ எல்லாம் ஒரு ஹால்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே இப்போ 0.8 செகண்டில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு கார்டியாக் சைக்கிள் கெட்ஸ் ஓவர். அடுத்தது அதுக்கு இப்போ திருப்பி இதுக்கு வரும் ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், எவ்ரி திங் இஸ் டைலேட்டட் நவ். அகெயின் இட் வில் பி கோயிங் டு த செகண்ட் கார்டியாக் சைக்கிள். ஸோ ஒன் கார்டியாக் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு லப் அண்ட் ஒன் டப் சவுண்ட், 72 beats per minute. 72 beats per minute தான் இங்கே ஹார்ட் பீட்டு, ஹார்ட் ரேட்டும் கூட அதுதான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் வால்யூம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல்ஸில் இருந்து தான் நமக்கு blood is going to all part of the body. ஸோ ventricle pumps, ஸோ வென்ட்ரிக்கல்ஸில் மட்டும் ventricular walls are very thick and also the septum between the ventricle, interventricular septum is also very thick, but interauricular septum கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இங்கே இருந்து within one pump it has to supply blood to all part of the body, so it is very thick. அப்போ இதனுடைய பம்ப் தான் blood எல்லா இடத்துக்கும் போகிறதுனால இந்த வென்ட்ரிகுலர் பம்ப்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹார்ட் பீட், ஹார்ட் ரேட். ஸோ with one pump it will be just supplying 70 ml of blood to the entire part of the body. அதுக்காக தான் அவ்வளோ ப்ரெஷர், அதுக்காக தான் அவ்வளோ திக்கும் கூட. So it has supplied the blood to all part of the body. இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். இப்போ ஒரு கார்டியாக் அவுட்புட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ml blood it is supplying to all part of the body and then that 72 beats. So 70 அது ஒரு 1 minute count, இது எல்லாமே not for the entire day. So 70 into 72 பார்த்தீங்கன்னா 5.04. So 5 liters of blood is just going in and out for 1 beat. இது 5. அங்கே பார்த்தீங்கன்னா 5.5 liters, 5.8 liters of air is filled in the lungs. இது ரெண்டு அப்படியே ஈக்குவல் ஆகுது. This much you need in your body to live happily and healthily. So இதுதான் இங்கே, இதுக்கு பேர் தான் cardiac output. So cardiac output is heartbeat into stroke volume and regulation of heartbeat. Medulla, overall regulating the heartbeat. Medulla oblongata is controlling the heartbeat. Thyroxine level, because thyroxine is very important for basal metabolic rate, so that is controlling the heartbeat. And sympathetic and increases the parasympathetic decreases. எப்பவுமே sympathetic ஹார்மோன் அப்படின்னு சொன்னாலே அது இன்க்ரீஸிங், நிறைய இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது parasympathetic, நம்மளை ஸ்லோ பண்ணுற ப்ராசஸ், கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது டிக்ரீசஸ். அப்புறம் அட்ரினல் மெடுலா இருக்கும், அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா, திரும்ப நம்ம எண்டோக்ரைன்லையும் படிப்போம் இது. அட்ரினல் கார்டெக்ஸ் அது குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அடிப்படை, அட்ரினல் மெடுலால எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், இது ரெண்டுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஹார்மோன் டு கண்ட்ரோல் ஆர் செல்ஃப். கோவம் வரும்போதும் சரி, நம்ம ஹார்ட் பீட் ரைஸ்
ரைஸ் ஆகுதோ இல்லை ரொம்ப சில் அவுட் ஆகும்போது கூல் ஆகுதோ அது எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஹார்ட் பீட்டோட ரெகுலேஷனுங்கிறது இத்தனையும் சேர்ந்து வர்றது தான். இது எல்லாமே கரெக்டாக போனால் ஹார்ட் ரன்ஸ் வெரி ஸ்மூத்லி. இதையெல்லாம் தாண்டி பிரச்சனை பண்ணும்போது ஹார்ட்டுக்கு நிறைய டிசீசஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிசீசஸ் இருக்குது, ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய சர்ஜரி. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 16% ஆஃப் த வேர்ல்டு என்டையர் டெத் பிலாங்ஸ் டு ஹார்ட் டிசீசஸ். ஹார்ட் ஏல்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் டெத் இருக்குது அப்படின்னு. அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட்டில் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிஸ்டோலிக் கம் டயஸ்டோலிக், மேலே சிஸ்டோலிக் கீழே டயஸ்டோலிக். சிஸ்டோல்னா கன்ஸ்ட்ரிக்ஷன், பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது கம்பல்சரியாக the pressure will be more. அதுதான் 120. இது வந்து சிஸ்டோலிக். இது 80 டயஸ்டோலிக். இதில் ஹையர் ஆயிடுச்சு, 120லேருந்து 140க்கு போயிடுச்சு, இது 80லேருந்து 90க்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஹைப்பர் டென்ஷன். when the pressure is not maintained obviously it will disturb the heart beat எராட்டிக்காக போகும். அதே மாதிரி ஹைப்போடென்ஷனும் கீழே குறைஞ்சாலுமே தான் பிளட் வெசலில் ப்ரெஷர் ஷுட் பி மெயின்டைன். அதுதான் அந்த பல்ஸ் ரேட்டில் நம்ம பார்க்குறது. பல்ஸ் ரேட்லாம் நம்ம லெசனில் கொடுக்கவே இல்லை, நம்ம எலாபரேட்டாக படிக்கும்போது படிப்போம். அடுத்தது சிஏடி, கொரோனரி ஆர்ட் டிசீசஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ். இதில் பிளட்டுக்குள்ள பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சப்ளைங் நிறைய பிளட் வெசல்ஸ் உள்ளே போகுது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் அது அடைச்சிக்கும். இப்போ ஸ்மோக்கர்ஸ்க்கு அது ரொம்ப காமன். அப்புறம் கொலஸ்ட்ரால் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு கால்சியம் டெபாசிஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும்போது திஸ் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ். இது எக்ஸாம் கொஷின். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை குறையிறது வேறு, அக்யூட்டாக பெயின் வர்றது வேறு, ஹார்ட் அட்டாக் வேறு, ஹார்ட் ஃபெயிலியர் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு அப்படின்னு போச்சுன்னா. அடுத்தது angina pectoris. angina pectoris na there is no adequate supply of an oxygen. இது heart failure, there is no adequate pumping of the heart. blood வந்து it is not pumped adequately to all part of the body and heart cannot do so. heart failure ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு heart attack அப்படின்னு சொன்னா heart muscles, cardiac muscles are damaged. அதில் அதனுடைய strengthen போயிருக்கும். பார்த்தீங்கன்னா cardiac muscle is the one muscle which keeps beating throughout without any spasmic condition. They never feel deprived of oxygen. அதுக்கு நிறைய மேட்டர் அதுக்குள்ளே இருக்குது. அதில் intercalated disc இருக்கும் cardiac muscle to work for the long duration throughout your life. அதில் எதனா பிரச்சனை வரும்போது heart muscle gets damaged, that leads into heart attack. அடுத்தது cardiac arrest. cardiac arrestலாம் வந்து டைரெக்டாக சடனாக ஹார்ட் வலிக்கிற மாதிரி டப்புன்னு நின்றோம், அவ்வளோதான். a sudden acute stop of a heartbeat, that's the heart is halting its beat. Maybe it is medulla oblongata signal wouldn't have been there. All this is comprising this. So these are all the disorder. So just keep your heart healthy. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் எக்ஸாமுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக படிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் டென்ஷன் ஏற்றுற விஷயம், ஹார்ட் பீட் எதனா. ஸோ ஃப்ரீயாக படிக்கணும், படிங்க, நல்லா படிங்க. இந்த இதை பார்த்துட்டு இதோட லிங்க்ல இருக்கிற கொஷின்ஸை எழுதுங்க. அந்த பேப்பர் டிஸ்கஷன் நம்ம அன்றைக்கே பார்ப்போம். குட் லக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எதனா வேணும்னா. தேங்க்யூ.